ஜாதி சான்றிதழ் இல்லாத காரணத்தால் 11ஆம் வகுப்பு கல்வியை தொடர முடியாமல் தவிக்கிறார் இருளர் இனத்தை சேர்ந்த ஒரு சிறுமி. குடிநீர், கழிப்பறை, மின்சாரம் என எந்தவித அடிப்படை வசதியுமின்றி குடிசைகளில் வசிக்கும் இருளர் இன மக்களின் அவலத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பொம்மஹள்ளி கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தில் இருளர் இனத்தை சேர்ந்த 15 குடும்பங்களில் 50க்கும் மேற்பட்டவர்கள் குடிசைகளில் வசித்து வருகின்றனர். இவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பகுதியில் இருந்து பொம்மனஹள்ளிக்கு இடம்பெயர்ந்தார்கள். கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இவர்கள் கூலி வேலைகளுக்கு சென்று வருமானம் ஈட்டி வருகின்றனர். மது அருந்தும் பழக்கம் இவர்களின் பொருளாதாரத்தை மேலும் சீரழிக்கிறது. நீண்ட காலம் இவர்கள் வனப்பகுதிகளில் வசித்துவிட்டு குடியிருப்பு பகுதிகளுக்குள் வந்துள்ளதால் சில ஆண்டுகளாகத்தான் இவர்களுக்கு அடையாள சான்றுகள் குறித்த தேவையும் விழிப்புணர்வும் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் குடிநீர், கழிப்பறை, மின்சாரம் என எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி இவர்கள் தவித்து வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ் என அடையாள சான்றுகள் வழங்க கோரி கடந்த 15 ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியரிடமும் அதிகாரிகளிடமும் இவர்கள் மனு அளித்து வருகின்றனர். இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் இவர்கள். 10-20 வருஷமா ஒரே வீட்ல ஒரே இடத்துல இருக்குறங்க. என்ன, ஒரு வீடு வசதி இல்லை, ஒரு கரண்ட் இல்லை, ஒரு தண்ணி இல்லை, ஒரு ரேஷன் கார்டு இல்லை. நாங்களும் மனு 10 வருஷமா கொடுத்துருக்குறோங்க. ஒரு 20-30 வருஷமா இருக்கிறாங்க. 10 வருஷமா டைப் பண்றாங்க, ஒண்ணுமே நடக்கல. கழிக்கிட்டு ஒரு 10-15 வருஷமா மனு கொடுத்துட்டு இருக்கோம். வந்து பார்க்குறேன்றாங்க, யாரும் வந்து பார்க்கறதில்ல. அதனால இன்னைக்கு மொத்தமாக குடும்பத்தோட போன பின்னாடி பார்க்குற நிற்கிறாங்க. இது நல்லதாக செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. இந்த 15 குடும்பங்களில் இருந்தும் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அருகில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் படிக்கின்றனர். பொருளாதார வசதி இல்லாததாலும் கல்வி குறித்த விழிப்புணர்வு இல்லாததாலும் இவர்களில் பலர் பள்ளி படிப்பை கைவிடும் நிலையில் உள்ளனர். 10ஆம் வகுப்பு முடித்த அமராவதி என்ற சிறுமி ஜாதி சான்றிதழ் இல்லாததால் +1 வகுப்பை தொடர முடியாமல் தவிக்கிறார். நாங்களே காட்டிலிருந்து இப்போதான் நாட்டுக்குள்ள வந்துருக்குறோங்க. இதனால ஜாதி சான்றிதழ் இல்லாதனால எங்களால ஸ்கூல்லே சேர்த்த மாட்டேங்கிறாங்க. இருளர் இன மக்கள் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் எனில் மாவட்ட நிர்வாகம் விரைந்து இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இவர்களுக்கு ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை, இருப்பிட சான்றிதழ் இதுவரை வழங்கப்படவில்லை என இப்பகுதியுடைய இருளருடைய மக்களின் கோரிக்கை. தமிழக அரசு உடனடியாக இவருக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். பாலக்கோடு செய்தியாளர் ஆர். பிரபாகர், நியூஸ் 18 தமிழ்நாடு.